வேளாண்மை நான் செய்யணும். அதனால உழவே தலைன்னு வேளாண்மையை அரசு பணியா மாத்திரேன். சுழந்து நேர்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். விருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. வேளாண்மை என்பது என் அன்பு மக்களே தொழில் அல்ல. வேளாண்மை என்பது தொழில் அல்ல. ஆடு மாடு வளர்த்தல் தொழில் அல்ல. நெசவு தொழில் அல்ல. பனை மரத்திலிருந்து தென்னை மரத்திலிருந்து பால் எடுப்பது தொழில் அல்ல. என்னது? பண்பாடு, நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய மரபு. ஆதியில் நாம் செய்தது ஆடு மாடு வளர்த்தலும் வேளாண்மையும் தான். அதனால அது தொழில் அல்ல. ஏன் தொழில் அல்ல? நம்ம அப்பா என்ன சொல்றாங்க, நம்மாழ்வார், தாய் தன் பிள்ளைக்கு பால் ஊட்டுவது போல பூமி தாய் சோறு ஊட்டுவது தொழில் அல்ல. தாய் பிள்ளைக்கு பால் ஊட்டுவது தொழிலா? இல்லை, இல்லை. அது வாழ்க்கை முறை, அது உயிரியல் உறவு. அது மாதிரி பூமி தாய் தன் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுவது தொழில் அல்ல, பண்பாடு, கலாச்சாரம், வாழ்க்கை முறை. கலாச்சாரம், அதனால்தான் அக்ரிகல்ச்சர்னு வச்சான். நம்ம கலாச்சாரத்தை அவன் எடுத்துட்டு போய் வெள்ளக்காரன் விவசாயம் வேளாண்மை ஒரு கலாச்சாரம்னு அக்ரிகல்ச்சர், அதான் அதுக்கு பேர். இதுக்கு மேல இந்த பாடத்தை நான் கல்லூரியில் நடத்தினா மாசம் 5 லட்சம் சம்பளம் கொடுத்துருப்பான். நல்லா கவனிச்சுக்கணும், புரியுதா? ஏன்னா படிக்கும்போது ஒழுங்கா படிக்காம உங்களுக்காக படிச்சு ராப்பகலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், கத்திக்கிட்டு இருக்கேன் பாரு. இங்க பாரு, அது ஒரு வாழ்க்கை முறை, தொன்று தொட்டயம், அது பண்பாடு. அப்ப உலக உயிர்களின் உயிர் தேவை என்பது உணவு தேவையா இருக்கு, நீர் தேவையா இருக்கு. இது ரெண்டையும் நிறைவேற்ற வேண்டியது அரசின் கடமை. அரசின் கடமை, ஒரு அரசின் பொறுப்பு. பசி இல்லாத சமூகம் படைப்பதும், எல்லாருக்கும் வீடு கொடுப்பதும், உண்ண உணவு, உடுக்க உடை, உறங்க உறைவிடம், இது 3 கொடுப்பது ஒரு அரசின் மிகப்பெரிய பொறுப்பு. இது 3ஐயும் கொடுக்கலைன்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் என்ற பெருந்தகை சொல்றார், அந்த நாடு குற்றச்சமூகமாக குற்ற நாடாக மாறிடும். கொலை, கொள்ளை, தாலியறுப்பு, வெட்டு, குத்து, திருட்டு பெருகிரும்னாங்கிறார். அதை ஒழிக்கணும்னா நான் இது 3ஐயும் நான் கொடுத்துறேன், உனக்கு கொடுத்துறேன். வேளாண்மையை கைவிட்ட நாடு எல்லாம் பிச்சை எடுக்குது. அந்த நிலைமை வெனிசுலா, சோமாலியா, இந்த நிலைமை எரித்திரியா, எத்தியோப்பியா, அந்த மாதிரி என் நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு என் கனவு என்னன்னா, நானே வேளாண்மையை செஞ்சிடறேன், வேளாண்மையை அரசு பணியாக மாற்றிடுறேன். ஒரு விவசாயி தற்கொலை என்று சாகிறான் என்றால் அது நாடு இல்லை, சுடுகாடு. அவன் வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அது நாடு. ஏன்னா இன்னைக்கு அவன் சாகிறாங்கிறது உனக்கு செய்தி, நாளைக்கு நீ சோறு இல்லாமல் சாக போறாங்கிறதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை, முன்ன அறிவிப்பு, ஒரு அபாய சங்கு. கடைசி 10 ஆண்டுகளில் விவசாயிகளின் தற்கொலை அதிர்ச்சி தரும் புள்ளி விவரங்களை பாரு. 515 பேர் செத்துருக்கான். எப்படி? அப்படி பீடி வித்தவன், சுருட்டு வித்தவன், சிகரெட் வித்தவன், பான் பராக்கு வித்தவன், சாராயம் வித்தவன் செத்ததா இல்லையே? கார் வித்தவன், மோட்டர் பைக்கு, உலகத்துக்கு சோறு உடைய ஆத்தால பண்ணும். எதுக்குடா சாகணும்? எதுக்குடா சாகணும்? எதுக்கு சாகணும்? எதுக்கு சாகணும்?